राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। हर हर गंगे जय मां गंगे। गंगे शरणम। गंगை மகா பவித்திரமானவள். அவளுடைய படித்துறையில் அத்தனை விதமான க்ஷேத்திரங்கள் இருக்குது. அவளோட படித்துறை இருக்க எல்லா இடமுமே மகோன்னதமான க்ஷேத்திரங்கள் தான். ஹிமாச்சலத்தில் ஆரம்பித்து அவள் பூமியில் வந்து ஓடக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஜனங்கள் அவளை தெய்வமாகத்தான் கொண்டாடின்றிருக்கா. அதுவும் பாமர ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியமாக அந்த கங்கையின் படித்துறையில் அத்தனை ஒரு சாநித்தியத்தை அவள் நம்புகிறார்கள். உணர்றாளா இல்லையான்றது அவளுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ரத்தையோடு. ஏன்னா எனக்கு ஒரு தடவை நான் ஹரித்வார் தான் ஒருத்தரோட போயிருந்தேன். கங்கையில் உக்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் குளித்தோம். கூட வந்தவர் என்ன பண்ணார், அவர் பாட்டுக்கு ஒரு துணி துவைக்கிற சோப்பு எடுத்து கசக்கி நன்னா துவைக்க ஆரம்பிச்சுட்டார். துணியை சோப்பு போட்டு. எங்கேயோ இருந்தோ ஒரு பிச்சைக்காரன், நன்னா தெரியும், பார்த்தாலே தெரியுது. வந்தான், வாயில் என்னெல்லாம் உண்டோ எல்லா வார்த்தையும் சொன்னான். அந்த சோப்பை பிடுங்கிட்டு போயிட்டான். அறிவு இருக்கா உனக்கு? உனக்கெல்லாம் புத்தி இருக்கா? நீ படிச்சிருக்கியா இல்லையா? நீ எல்லாம் அதுக்கு கங்கைக்கு வராய்? கங்கைக்கு வர்றது புண்ணியம் பண்ணுறதுக்கா பாபம் பண்ணுறதுக்கா? எவ்வளோ பெரியவள் கங்கா மாதா. இப்படி துணி சோப்பு போட்டு வஸ்திரம் அப்படின்னு நீ என்ன பெரிய சுத்தம் நினைப்பா? கங்கையை காட்டிலும் ஒன்றையும் துணி யார் சுத்தப்படுத்த போகிறா? வெறுமை அலசி துவைச்சாலே கங்கா மாதா காப்பாற்றுவா. இல்லை ஜென்மாந்திர பாபங்களுடைய இதை துவைக்கிறவளுக்கு உன் துணியோட அழுக்க எடுக்க தெரியாதா? அறிவு வேண்டாமா? உனக்கு வயசு இருக்க, புத்தி இருக்கா? என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சத்தம் போட்டு அந்த சோப்பை பிடுங்கிட்டு போயிட்டேன். என்னடான்னா கங்கையில் சோப்பு போட்டு குளிக்கிறது அவ்வளோ பைத்தியகாரத்தனம் அப்படின்னு. நிஜமாவே அது நதிநிலைகள்லாம் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. இது நான் சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி. பிரமிப்பாக இருந்தது எனக்கு. நான் முதல்ல எனக்கு புரியவே இல்லை. அப்புறமா தான் அவள் சொல்கிறத வச்சு சரி. அப்போ அந்த கங்கை கரையில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் வரைக்கும் அந்த கங்கையின் இடத்துல அப்படி ஒரு மகாத்மியத்தை அனுபவிக்கிறார்கள். அதனால தான் நிதானமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் கங்கையினுடைய வைபவங்களை. புராணங்களில் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த புராணங்களில் சொல்கிறத நம்பி அதன்படியே வாழக்கூடிய பல பேர் கங்கை கரையில் இருக்கா. சில பேர் எல்லா இடத்தையும் பைத்தியகாரத்தனம் பண்ணுவா வச்சுக்கோங்க, அது சந்தேகமே கிடையாது. உலகத்தில் எப்பொழுதுமே அப்படி தான். இது பண்ணாதே, இது தப்புன்னா வேணுன்ட்டே அதை செய்பவர்கள் உண்டு. அழகாக கங்கல் க்ஷேத்திரம், அதை பற்றி தான் நம்ம அழகாக நேற்று ஆரம்பித்தோம். அப்போ தான் ஹரித்வாரனுடைய ஆசிரமங்களை பற்றி நான் சொல்லிவிட்டேன். நிறைய ஆசிரமங்கள் உண்டு. ஆனால் சாதாரணமாக எல்லாராலையும் போய் தங்க முடியுமா அப்படின்னா அது அவாவாளுடைய மனோபாவத்தை பொறுத்து. அதே சில ஆசிரமங்கள் நான் தங்கியிருக்கேன். நான் போகும்போது அந்த இடத்துல தங்கிட்டு போகலாம். சில பேர் சஜஸ்ட் பண்ணாங்க தங்கிட்டு போயிடலாம் இங்கே. ஏன்னா ஆசிரமங்களில் பெருசாக ஒரு நாளைக்கு 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபான்னு இந்த ஹோட்டல்ஸ் மாதிரி வாடகை இருக்காது. சில இடங்களில் 100 ரூபா கொடுத்தா போதும், சில இடங்களில் 500 ரூபா, சில இடங்களில் 1000 ரூபா, சில இடங்களில் உங்களுக்கு என்ன தோன்றதோ கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவாள். இப்போ சிவானந்த ஆசிரம்லாம் ரூம் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் கிடச்சிதுன்னா போகும்போது நமக்கு என்ன தோன்றதோ டொனேஷன் கொடுத்துட்டு போகலாம். வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக பைசா கொடுக்க வேண்டாம். நான் தங்கின ஆசிரமத்தில் சிவானந்த ஆசிரம் வாஸ் ஸோ க்ளீன். அதாவது அதில் சில ரூம்லாம் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்கும், நிறைய ரூம்லாம் அந்த காலத்து ரூம்ஸாக இருக்கும். ஆனால் கங்கை கரை இறங்கி நேராக கங்கை கரைக்கு போயிடலாம், க்ளீனாக இருக்கும். அங்கே இருக்க சாதுக்களே க்ளீன் பண்ணுவா. அப்புறம் சில இடங்கள்ல அங்கே வேலைக்காரெல்லாம் வச்சுருப்பா.
அதே சில ஆசிரமங்கள் பெரிய க்ளீனாலாம் இருக்காது, சில இடங்கள்லாம் மெயின்டெனன்ஸே இருக்காது. அது ஒரு கஷ்டம் இருக்கும். அது என்ன, அங்கேயே இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய சாது அவளுக்கு சிலதெல்லாம் அவ்வளோ தூரம் கவனிக்க மாட்டாள். அதனால் எல்லா ஆசிரமங்களும் போனால் இந்த கிளென்லினஸ் விஷயத்தில் பார்த்தோம்னா எவ்வளோ தூரம் சரியாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் சில ஆசிரமங்கள் சின்னதாக இருக்கும். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் கங்கோத்ரி போனேன். போகும்பொழுது உத்தரகாசியில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அப்போ அங்கே ஒரு சாதுவினுடைய குட்டீரத்துக்கு போயிருந்தேன். தனியாக சில இடங்களில் ஒரு 10-15 சாதுக்கள் ஒன்றா சேர்ந்து தங்கியிருப்பாள். சில இடங்களில் யாராவது ஒரு சாது தனியாக ஒரு சின்ன இடத்த தங்கியிருப்பார். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு சாது, ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன், எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, எக்ஸ் ஆர்மி மேன் தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ அழகாக வச்சுருந்தார். ஒரு 2 ரூமோ 3 ரூம், ஒரு கிச்சன், அப்புறம் ஒரு கெஸ்ட்டு தங்குற மாதிரி, அப்புறம் ஒரு ரூம். அழகாக அதுக்கு அந்த கேட்டு, அதுக்கு தாப்பால், அதுக்கப்புறமா அங்கே செடி வச்சு, அதாவது அவ்வளவு க்ளீனாக பார்த்தாலே வாவ் அப்படின்னு. ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட சம்டைம்ஸ் கிளீனஸ் இருக்காது சொல்லி சண்டை போட்டு வாங்க வேண்டியிருக்கும். அவ்வளோ அழகாக நல்லா காவி உடுத்தின்னு இருக்கார். அவர் அந்த புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சதாக இருக்கட்டும், நாங்கள் போன டீ கொடுக்கறதா இருக்கட்டும், வேண்டாம்னு சொல்லி கூட அவர் கேட்கவே இல்லை. ரொம்ப ஆனந்தமாக. இப்போ இந்த நாங்கள்லாம் உள்ளே வந்து கூட யாரோ கதவை ஏதோ தாப்பா போடல என்னமோ, அவர் வந்து திரும்பி அந்த கதவை தாப்பா போட்டு உள்ளே வந்தார், அந்த வாச கேட்டோடைய இது. ஸோ அந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன். அதே சில சாதுக்களோட ஆசிரம். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் 19 ரூபா குருஜி சொல்கிற ஹரித்வார் ஆசிரம் எல்லாம் போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு என்ன குருஜி இப்படிலாம் இருந்து கவலைப்படக்கூடாது. அதே ஒரு சாதுவோட ரூமுக்கு நான் போயிருக்கேன். நிறைய சாதுவோட ரூம்ஸ் நான் போயிருக்கேன். ஒரு சாது ரூம்ஸ் போனால் அவர் வாங்க சாப்பிட்றேன், ஒன்றும் வேண்டாம் சாது ரூம் என்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்தா அவர் டப்பாவை அடுக்கி வச்சுருக்கார். ஒன்றத்தில் குக்கீஸ், ஒன்றத்தில் மிக்சர், அப்புறம் ஒன்றத்தில் வேறு ஏதோ. நான் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஒத்து வரல. இது என்னது, இது சம்சாரியோட பயங்கரமாக இருக்கார். இப்போ வீட்டிலலாம் ஸ்நாக்ஸ் இருக்கும் சாதாரணமாக, குழந்தைங்க அவர் அடுத்த வாளுக்கு கொடுக்குறாரு தெரியல எனக்கு. பட் ஆனால் நான் சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், வித்தியாசமாக இருந்தது. நல்ல பெரிய பெரிய டப்பா, அது குட்டி குட்டி டப்பாலாம் கிடையாது. ரைட், அப்படியும் உண்டு. கச்சாமச்சான் குப்பையாக வச்சுருக்கக்கூடிய ஆசிரமங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தருடைய மனோபாவம் இதெல்லாம் உண்டு. சாதுவாக இருக்கிறதுனால அவள் குப்பையாக வச்சுருப்பான்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. குப்பையாக தான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கக்கூடிய சாதுக்களுடைய ஆசிரமங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால் ஆசிரமங்கள்லாம் பார்க்க போகிறோன்னா, சிவா நீ வெளிலேருந்தே அப்படி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு எதனால் அதில் ஒத்து வராத மாதிரி இருக்கா, உள்ளே போகாதீங்க. அப்படியே வந்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வந்துட்டு அப்புறம் அதையே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். சில இடங்களில் கூட வரவங்க குருஜி அந்த ஆசிரமத்தை பார்த்து இல்லை வேண்டாம் வாங்க, நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அங்கே சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். இங்கே நமக்கு டைம் இல்லை, இப்போ வெளில போகணும், அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஏன்னா மனுஷாளுடைய மனசு பலவிதமாக யோசிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக இத்தனையும் சொல்கிறேன். கங்கல் அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் பேசியிருந்தோம். அதில் தான் நேத்தி அந்த அர்கலபுரே அங்கே இருந்தக்கூடிய ஒரு பிராமணன் தர்மகேது அவர் இருந்தார். அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தான் அவரோட வீட்டுக்கு ஒரு மூட பிராமணன் வரான்னு சொன்னேன். அவருக்கு பேசவும் வராது. அதாவது எந்த விதத்திலையும் அந்த சம்ஸ்காரமே கிடையாது. இந்த ஒரு இப்போ ஒரு போலீஸ் ஆள் இருக்கான் அப்படின்னா அந்த போலீஸ்காரருக்கான அந்த குணங்கள், அந்த மெத்தட், அந்த ஃபிட்னஸ், அந்த ஒரு காம்பீரியம், அந்த பல விஷயங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கும், எப்படி இருக்கணும்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் இல்லாத ஒருத்தன் யார் கூட வேணால் பழகுவான், என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான், மது மாமிசம் வைத்தரொப்பறது அப்படியே இருக்கிறது, இப்படி தான், வேறு ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பேச வராத ஒரு பிராமணன் இப்படிங்கெல்லாமோ சுற்றி அந்த அர்கலபுரம் அங்கே இவர்கிட்ட இப்போ சாப்பிட்றது 2 கையை நீட்டி பசிக்கிறது அப்படின்னு சொல்லி சைகையில் கேட்க அந்த பிராமணரும் இவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். சாப்பிட்டாச்சு.
அப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஆனால் இவர் நல்ல மனுஷன், இவர் ஸ்ரத்தாவான், ஞானவான், எல்லா ஜீவர்களிடத்தையும் பகவானை பார்க்கக்கூடியவர் இந்த தர்மகேது. இவன் இப்படி கிளம்பியாச்சு, எங்கெல்லாமோ அப்படி சுற்றினான், எங்கெல்லாமோ சுற்றி 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 கடைசியில் ஒரு நாள் ஹரித்வாரத்துக்கு அவன் வரான். மாயாபுரியாம் சமாயயௌ அப்படின்றார். கதாச்சித் தேவ யோகேன மாயாபுரியாம் சமாயயௌ சோபி மூகோ அசனாபேக்ஷோ ஞானசூன்யோ மகாமுனி நைத்தஸ்ய ஸ்வபரம் ஞானம் பக்ஷ்ய அபக்ஷ்ய ந நிர்ணய. இப்படிதான் கிடையாது, எதை வேணால் சாப்பிடுவான், என்ன வேணால் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படியே சுற்றின்னு தான் போகிற வழியில் சில மோசமான கூட்டத்தோடு சேர்ந்தான். அவளோட ஒரு சங்கம் வந்தது. கொள்ளைக்காரா, திருடுத்தனம் பண்ணுறவா, ஏமாத்துறவா, அடுத்த வாழை கஷ்டப்படுத்துறவா, அந்த மாதிரி ஒரு கேங்கில் போய் சேர்ந்தான். அப்புறம் யாரையோ அங்கே பொம்பளைகளோட பழக்கம் வந்தது. அதாவது எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படி எல்லாம் இருந்தான் இந்த பேச முடியாத அந்த பிராமணன். தத்ராபி தைஸ்ததா புக்தம் பக்ஷம் ச பிரஷ்ட புத்தினா ஏவம் கிரமேண மூகேன யவனோன்மாதசாலினா யௌவன இப்படியெல்லாம் சங்கமஸ்ச கிருதஸ்தேன நீச்சயா துருகினாத்மஜः நீச்ச சங்கதிகோ விப்ரோ மத்யா கிராவாக்ர ஜன்மனக. பாட்டுக்கு இருக்கான், எல்லாத்தையும் கீழே இறங்கி போயிட்டான். யயௌ கங்கலே தீர்த்தே முனிவிருந்த சமாசித்தே விஷுவே சங்கிரமே புண்ணியே கம்மார்த்தோர். அழகா மஜ்ஜனா இவை. அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கங்கல க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டான். நிறைய முனிவர்கள்லாம் அங்கே வந்திருக்கா. அப்போ அந்த வெயில் காலம் வேற, கர்மாத்தோர் மஜ்ஜனாயவை. அப்போ பயங்கர வெயில், அந்த கர்க்க சங்கராந்தி அந்த சமயத்தில் இங்கே வந்துட்டான் இவன். வந்தவன் சரி ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப வேர்க்கிறது, சரி ஒரு முங்கு போடும், நல்லா தண்ணி ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதில் குளிச்சுட்டான். அவ்வளோதான். அவனுக்கு மற்றபடி இந்த ஹரித்வார் க்ஷேத்திரத்தை பற்றியோ இல்லாட்டி கங்கல் க்ஷேத்திரத்தை பற்றியோ கங்கா மாஹாத்மியத்தை பற்றியோ யோசனையும் இல்லை, கவலையும் இல்லை. நல்லா நதி ஓடுறது, வெயிலாக இருக்குது, சரி அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டான். அவ்வளோதான். கத கங்கலே தீர்த்தே ஸ்நாதச்ச கர்ம பீடிதः சார்த்தலக்னः புனர் விப்ரோ அர்கலபுரியாம் சமாயயோ. குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு கிளம்பி திரும்பியும் தன்னுடைய அந்த அர்கலபுரம் அங்கே வரான். காலேச காலமாபன்னோ யயௌஹி பரமம் பதம் யாம் கதிம் யோகமாபன்னா யாம் கதிம் தர்மசீலினக. அவன் அந்த அர்கலபுரி வந்துட்டான். காலத்தில் அவனுக்கு மரணம் வந்தது. மரணம் வந்தது, பரமபதத்துக்கு போயிட்டான், வைகுண்டத்துக்கு. யோகத்தில் இருக்கக்கூடிய யோகிகளுக்கு என்ன கதி கிடைக்குமோ அந்த கதி கிடைச்சுடுத்து. தர்மத்தில் யார் லயப்பட்டு எல்லா கர்மமும் பண்ணுறாளோ அந்த தர்மவான்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்திதி அவனுக்கு கிடைச்சுடுத்து. யாம் காஷி மரணாத்யாந்தி பிராப தாம் கதிம் உத்தமாம் தீர்த்த ஸ்நான பிரபாவேன பக்தியா விரஹிதோ அபிச. காசியில் மரணம் அடையக்கூடியவாளுக்கு என்ன ஒரு கதி கிடைக்குமோ அந்த கதி அவனுக்கு கிடைச்செடுத்து.
பக்தியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அந்த கதி கிடச்சிடுத்து. இவனுக்கு ஒன்றும் பக்தியும் கிடையாது, ஸ்ரத்தையும் கிடையாது. ஆனாலும் கங்கல தீர்த்தத்தில் தீர்த்தமாடினதுனால குளிச்சான், வேர்க்கிறதுன்னு குளித்தான். அதில் அவனுக்கு சத்கதி கிடச்சொடுத்து. அப்போ எவ்வளோ வசத்தின்னு பார்த்துக்கோங்க. ஜேஷ்டே மாசே சிதே பக்ஷே தசம்யாம் ஸ்நான மாத்திரதः பிராப்யதே பரமம் ஸ்தானம் துர்லபம் யோகினாமப்பி. அழகான இந்த ஜேஷ்ட மாசம்னு சொல்லுவாள். ஆனி மாதம் சுக்லபக்ஷ தசமி அன்னைக்கு அவன் குளிச்சுட்டான். ஜேஷ்ட சுக்ல தசமி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த ஜேஷ்ட பூர்ணிமா அன்றைக்கி தான் ஜெகநாதனுடைய ஸ்நான பூர்ணிமா. அதுக்கு முன்னாடி வர தசமி ஜேஷ்ட சுக்ல பக்ஷ தசமி. நம்மளுடைய ஆனி மாதம் அப்புறமா தான் வரும், இது முன்னாடியே வந்துடும் ஜேஷ்ட மாதம் இவாளோடது, இந்த சாந்திர மாத அடிப்படையில். அப்போ அழகாக அதில் குளித்ததுக்காகவே வெறுமை குளித்தான். உடம்புக்கு வேர்க்கிறதுன்னு ஒரு குளியல் போட்டதுக்கு உத்தம கதி கிடச்செடுத்து. யோகிகளுக்கு கூட துர்லபமான கதியானது இவனுக்கு கிடச்செடுத்து. அதனால் அத்தனை விசேஷம் இந்த கங்கல க்ஷேத்திரம். அதனால் இந்த கங்கல க்ஷேத்திரம், கலை அப்படின்னா துஷ்டன்னு அர்த்தம். ஒரு துஷ்டனுக்கும் சத்கதி கிடைச்சதுனாலே இந்த க்ஷேத்திரத்தை கங்கல க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு ஸ்கந்தன் நாரதருக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். கங்கல க்ஷேத்திரம் எப்போ போனாலும் எல்லா அழிச்சுடுவாங்க. நிஜமாக அந்த இடத்துல அந்த கங்கை அவ்வளோ அழகாக ஓடுவா. எல்லோரும் புரோஷனம் பண்ணிக்கணும். குளிக்க நாங்கள் போனதில்லை கங்கல் க்ஷேத்திரத்தில். இல்லை, ஒரு தடவை கங்கல் க்ஷேத்திரத்தில் குளிச்சுருக்கோம் கரெக்டாக, ஒரே ஒரு தடவை தான். மற்ற சமயத்தெல்லாம் அப்படி புரோக்ஷனம் பண்ணிட்டு தான் போயிருக்கோம். அத்தனை சிரேஷ்டம் இந்த கங்கல க்ஷேத்திரம். வேர்க்கிறதுன்னு குளித்தா கூட கங்கையானவள் நன்மையே செய்வாள். கங்கல க்ஷேத்திரம் இதெல்லாமே ஹரித்வாருடைய அந்த பாட்டு தான். ஓகேவா? அத்தனை சிரேஷ்டம். பிராப்யதே பரமம் ஸ்தானம் துர்லபம் யோகினாமப்பி விப்ராய தத்தா கௌரியேன தத்தா தேன வசுந்தரா ஸ்ராத்தம் கிருதம் ச யைஸ்தத்ர கயாயாக பலபாக் பவேத். இந்த இடத்துல அழகாக கோதானம் கொடுத்தோம் அப்படின்னா அது பூமி தானத்துக்கு சமானம். ஒரு மாடை கொடுக்கறது எங்கே இருக்குது, ஒரு பூமியை தானம் கொடுக்கறது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ராத்தம் பண்ணியாச்சுன்னா கயா ஸ்ராத்தம் பண்ண பலன் கிடச்சிடும். அன்னதானம் கிருதம் ஏன ந தரித்ரோ பவேத் கச்சித். இந்த இடத்துல யாராவது அன்னதானம் பண்ணியாச்சுன்னா வாழ்க்கையில் தரித்திரமே வராத வாளுக்கு. தன்யாக காஷாம் மிருதா மர்த்தியா தன்யாக கங்கலே ததா. காசியில் செத்து போகிறவாளுக்கு எவ்வளோ தன்யமானவர்களோ, ரொம்ப அழகு. தன்யாக காஷ்யாம் மிருதா மர்த்தியாக தன்யாக கங்கலே ததா. காசியில் மரணம் அடையக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ பாக்கியசாலிகளோ அதே போல் கங்கலும். சில இடங்களில் சொல்கிறா, இந்த காசியில் மரணம் அடைஞ்சா புண்ணியம்னா கங்கல்ல குளித்தாலே புண்ணியம் அப்படின்ற அத்தனை விசேஷம் இந்த கங்கல க்ஷேத்திரம். அதனால் பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஜம்முன்னு இந்த கங்கல க்ஷேத்திரத்தை பார்க்கணும்னு. ஸ்நாதாச்ச முனிஷார்தூல புனராவிருத்தி துர்லபாக தன்யானாம் மரணாம் சாத்திர மாயாபுரியாம் மகாமுனே. நாரதரை பார்த்து ஸ்கந்தன் சொல்கிறான், யார் இந்த இடத்துல தீர்த்தமாடுறாளோ
அவர்கள் மீண்டும் பிறப்பது இல்லை. காசியில் செத்து போனாலும் பிறக்க மாட்டோம். அந்த மாதிரி கங்கல்ல ஸ்நானம் பண்ணாலும் மீண்டும் பிறவி கிடையாது. அதனால் அத்தனை சிரேஷ்டம். யார் புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் ஹரித்வாரில் மரணமே சித்திக்கும் அப்படின்னு அழகா ஸ்கந்தன் நாரதருக்கு சொல்கிறார். அத்தனை சிரேஷ்டம் இந்த கங்கல க்ஷேத்திரம். இந்த கங்கல் க்ஷேத்திரத்தில் இன்னும் இருக்குது, என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. சமயத்தில் காத்தால சாயங்காலம் சத்சங்கம்லாம் இருக்கும்பொழுது ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் அப்பப்போ விட்டு போகிறது கங்கா மகாத்மியம். ஆனாலும் நிதானமாக சொல்லி அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா மையா கி ஜெய். जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो कंखल क्षेत्र की जय. ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே இந்த ஹரித்வார் போனோம்னா இந்த ஆட்டோலாம் உண்டு. ஒரு முன்னாடி 650 ரூபாலாம் கொடுத்தா முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாம் அப்படி தரிசனம் பண்ணி வைப்பா. அந்த ஆட்டோக்காலே சொல்லுவாள் ஒவ்வொரு இடமா க்ளீனாக. அதில் சண்டி தேவி மானச தேவி வராது, ஏன்னா அதுக்கு மேலே ரோப் காரில் போகணுன்றதுனால. மற்றபடி கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாள். இப்போ அதாவது இப்போ ஸ்கந்த புராணத்தில் நான் ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இது எல்லாம் அவள் சொல்லுவாள். சொல்லி கங்கல் போகலாம், ரொம்ப விசேஷம். அதை ஒரு தடவை ஞாபகம் இருக்குது. அங்கே நிறைய முஸ்லீம்ஸும் இருப்பாள். அங்கெல்லாம் ஒரு முஸ்லீம் வந்து இந்த மாதிரி ஆட்டோன்னா நாங்கள் தங்கி இந்த ஹோட்டல்லே வந்து அவள் கேட்பா, ஆட்டோலாம் வேணுமா என்ன. நான் அப்படியே பார்த்தேன், ஆட்டோ எதுக்கு அப்படின்னு. இல்லை இது மாதிரி இந்த ஹரித்வாரில் இருக்கக்கூடிய புண்ணியமான க்ஷேத்திரங்கள்லாம் பார்க்குறதுக்கு. புண்ணியமான க்ஷேத்திரங்களா? அப்படின்னு இன்னும் கடன் லிஸ்ட்டு போட்டு அப்போ ஒன்றா கேட்டேன், கங்கல்லாம் என்ன விசேஷம்? ஒவ்வொன்றா சொல்கிறார் அவர். அங்கே கங்கா மையான்னு தான் சொல்லுவார், கங்கான்னு கூட சொல்ல மாட்டார். கங்காஜி மே ஸ்நான் கர்னே கச்சா காட்டே ஓ அப்படின்வார். கங்கா மற்ற இடம் ஸ்நானம் பண்ணுறது அழகான இடம் இருக்குது, ஹர்கி பவுடி எல்லாம் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்டோ எடுத்துன்னு நான் போனேன் வச்சுக்கோங்க. பட் சொல்கிறேன், அதாவது அங்கே ஜீவிக்கிற வரைக்கும் தெரியும் இந்த கங்கையினுடைய மகாத்மியம். அதனால் கங்கா நினச்சேன், சரி ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கங்கா மாதா அவளுடைய மடியில் அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இஸ் என்ஜாயிங் த பிளிஸ், அவ்வளோதான். ஸோ கங்கா மையா சர்வஸ்ரேஷ்டம். ராதே கிருஷ்ணா.